எங்கிருந்து நீ வாட்டுகின்றாயோ இன்ப கீதமே நீ பாடுகின்றாயோ என்றும் உன் அன்பில் மூழ்கியே இனிமேலும் உன் புகழ் பாடி இருந்திடுவேனே. ஓம் சாந்தி. 14/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கும் தந்தையை நினைவு செய்வதற்கும் நீங்கள் ஸ்ரீமத்தை பெற்றுள்ளீர்கள். அதாவது மேன்மையான அறிவுறுத்தல்களை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எவருடனும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. கேள்வி: உங்கள் புத்தியின் யோகம் தந்தையுடன் இணைக்கப்பட்டு சுத்தமாகுவதற்கு என்ன வழிமுறை உருவாக்கப்பட்டுள்ளது? பதில்: 7 நாள் பக்தி. புதிதாக எவரேனும் வந்தால் அவர்களை 7 நாட்களுக்கு பக்தியில் அமர்த்துங்கள். அவர்களது புத்தியிலிருந்து அசுத்தங்கள் அகற்றப்பட்டு அவர்களினால் மறைமுகமான தந்தையையும் இந்த மறைமுகமான கல்வியையும் அவர்களின் மறைமுகமான ஆஸ்தியையும் இனங்காண முடியும். அவர்கள் வந்தவுடனேயே, அதாவது வகுப்பில் வந்து உடனேயே அமர்ந்தால் அவர்கள் குழப்பமடைந்து எதனையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பாடல்: விழித்திருங்கள் ஓ மணவாட்டிகளே, விழித்திருங்கள், புதிய நாள் வரப்போகின்றது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. சதா முக மலர்ச்சியுடன் இருப்பதற்கு எதுவும் புதியதல்ல என்ற பாடத்தை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு எல்லையற்ற ராஜ்யத்தை கொடுக்கின்றார் என்ற சந்தோஷத்தை பேணுங்கள். 2. இந்த சிறந்த ஞான பாடல்களை செவிமடுத்து உங்களை புத்துணர்ச்சியூட்டுங்கள். அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு பிறருக்கும் அவற்றை விளங்கப்படுத்துங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மாயையையும் அவளின் சகல உறவு முறைகளையும் உங்களிடமிருந்து விவாகரத்து செய்து தந்தையுடன் சகல உறவு முறைகளையும் கொண்டிருப்பதன் மூலம் மாயையை வென்றவராகவும் பற்றை வென்றவராகவும் ஆகுவீர்களாக. இப்போது உங்களின் விழிப்புணர்வில் உள்ள பழைய பேரங்கள் எதையும் ரத்து செய்து தனியானவர் ஆகுங்கள். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைக்க முடியும், ஆனால் சகபாடிகளாக அல்ல. ஒரேயொருவரை உங்களின் சகபாடி ஆக்கி மாயையையும் அவளின் சகல உறவு முறைகளையும் விவாகரத்து செய்யுங்கள். அப்போது நீங்கள் வெற்றி பெற்ற மாயையை வென்றவராகவும் பற்றை வென்றவராகவும் ஆகுவீர்கள். யாரிடமாவது சிறிதளவு பற்றேனும் இருக்குமாயின் தீவிர முயற்சியாளர் ஆகுவதற்கு பதிலாக நீங்கள் முயற்சியாளராக மட்டுமே ஆகுவீர்கள். ஆகவே என்னதான் நடந்தாலும் தொடர்ந்து சந்தோஷத்தில் நடனம் ஆடுங்கள். இரைக்கு மரணம், வேட்டைக்காரனுக்கு சந்தோஷம். இதுவே பற்றை அழித்தவராக இருத்தல் என அறியப்படுகின்றது. இத்தகைய பற்றை அழித்தவர்கள் வெற்றி மாலையின் மணிகளாகுகின்றார்கள். ஸ்லோகம். சத்தியத்தின் சிறப்பியல்பால் வைரத்தின் ஜொலிப்பை அதிகரியுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையும் ஸ்திரமான மேன்மையான ஸ்திதி என்ற ஆசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், ஏகாந்தத்தில் இருக்க வேண்டும்,
சரீரமற்றவர் ஆக வேண்டும். ஒற்றுமையை ஸ்தாபிப்பவராகவும் ஒரே ஒருவருக்கு சொந்தமானவராகவும் சிக்கனத்தின் அவதாரமாகவும் இருக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றார். மற்றவர்களின் அபிப்பிராயங்களை புரிந்து கொண்டு அவற்றிற்கு மதிப்பு அளியுங்கள். ஒருவருக்கொருவர் சமிக்ஞை கொடுத்த வண்ணம் உங்களுக்கு இடையே பரிமாற்றம் செய்து உங்களின் ஒன்று கூடலில் சக்தி வடிவத்தை வெளிப்படுத்துங்கள். ஏனென்றால் உங்களின் ஒன்று கூடலில் உள்ள ஒற்றுமையின் சக்தியானது ஒன்று கூடலில் பிராமண குடும்பம் முழுவதையும் ஒன்றாக்குவதற்கு கருவியாக இருக்கும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. அன்பாக ஞானத்தை அழித்திட்டாய், என் அறியாமை இருளை போக்கிவிட்டாய். அகிலம் மாறவே வந்த